இப்போ அடியாளுங்கள் தான் ஜிம் பாய்ஸுங்கிற பேரில் சினிமாவில் பிஸி ஆகிட்டதால தேவராஜ் அடியாளுங்களுக்கு ஆடிஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் சரியான ஆளுங்க தான் இன்னும் கிடைக்கல. சீரிட்டடா சிங்கு குட்டி. திரும்ப மாட்டானே. போ ரூம்ல போய் வெயிட் பண்ணும். விட்டானா நமக்கு முன்னே 2 பேரா? வெரி காம்படிட்டிவ் வேல். ஏய் டிகே தெல்ல. ஏய் பாஸ் 3 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணலாம்? பாடியா இருக்க கூட உள்பாடியை பத்து பம்பரானே. பேருமா தெரியாதவங்கள்ட்ட பேர் சொல்றது இல்ல. போ நம்பர் சொல்ல தெரிஞ்சுக்கலாம். பாச அது நம்ம பீச. ஏய் காய்தான் அடகு. பாத்தியா லட்சணத்தை? ஒருத்தன் தெரியும் போல பாஸ். யாரு? அந்த சவுண்ட் விட்ட சடையனா? சைலண்டா போய் பாரு என்ன பண்றேன்னு. பாசே டாப்பங்கள் எடுத்திருந்தா இன்னும் தூக்கலா இருந்திருக்குல்ல. ஆமாப்பா. டேய் இதுக்கு இவங்களே தேவையில்லடா. இவனுங்கெல்லாம் வேலைக்கு வச்சா வசூலிக்கு போற இடத்துல வயிற்றுல கொடுத்துருவானுங்க. அப்புறம் நம்மளாம் வக்காலத்து கலையணும். இது யாரு? ஜெயக்கொடி. தப்பு இல்லை, சொல்லுங்க என்ன விஷயம்? ஒரு பொட்டி மேட்ரு, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் வந்தேன். இந்த ஃபைலில் வீட்டை பற்றின எல்லா மேட்டரும் இருக்கு. ஒரே ஒரு பொட்டி, அது அப்படியே என் கைக்கு வந்தாகணும். அமௌண்ட் சொல்லு. ஒரு நிமிஷம். சொல்லு. பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேட்கலாம்? அதிகமா இல்ல. முடிய கட்டி மலை எழுப்பும், வந்தா மலை போனா சவுண்ட் கட். ஒரு 25 அதிகம் பாஸ். லேபருங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் பாஸ். மேல ரிஸ்க் ஜாஸ்தி. 1.5 டீ கெட்ட 8 ரூபாய்க்குது. ஸ்பெஷல்னா இன்னும் கூட பாஸ். இதெல்லாம் என்ன புதுசு? பார்த்து பண்ணி கொடு.
நியாயமாக எனக்கு சேர வேண்டியது. போதையில் பொண்ணை காட்டி எழுதி வாங்கிட்டானுங்க. போலீஸ் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதான் உன்னை தேடி வந்தேன். இதில் 10 லட்சம் இருக்குது, மீதி 5 பொட்டி கைக்கு வந்த அடுத்த நிமிஷம் உன் கையில் இருக்கும். இது யார் வீடு? இது யார் வீடுன்னு தெரிஞ்சுட்டு கிளம்பி பேச போகிறேன். அடுத்த 2 நாளில் பொட்டி என் கையில் இருக்கணும். வந்த அடுத்த நிமிஷம் நான் ஊரை விட்டு கிளம்பணும். பொட்டி கரெக்டாக வந்து சேரும். உன்னை நம்பி போகிறேன். என்னடா வரது வேலையை முடிச்சு பொட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கான். வரதுக்கு ஃபோனை போடுறான். இந்த குண்டுக்கு அந்த குண்டே பெட்டர். சனிய சிப்ஸை உடுதான் பாரு. இவனு மாறியா கிடையாரா? அடச்சே, சாரிப்பா. ஏய் வாங்கடா. யாரா உங்களை குசு விட்டுது? இதான் உன்னை அதுக்காகவே சுட்டுருக்கணும்டா. மாட்டாமையா போவ, அப்போ வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு உட்காந்துச்சு. அப்புறம் அடாச்சி தச்சி வரதுக்கு ஃபோனை போடு. நான் வருதோ பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டியா? என்ன பொட்டியை தூக்கிட்டு வாடானா பொம்பளை ஜட்டியை தூக்கின்னு வர வெக்கமா இல்லை? இதில் பிறந்த நாள் கொண்டாட்டா வேற. ஒரு வேலை, ஒரு பெரிய வேலை கூட தேவராஜ். உன் கடிதம் முழுசா அடிச்சிட்றேன், என்ன நம்பு ப்ளீஸ். ஃபைல் வச்சிருக்க இடத்த பாரு மூதேவி. இதுதான் கடைசி. பொட்டியை திறக்காத, அப்படியே கொண்டு வா. மீதி விஷயத்தை அவன்கிட்ட கேளு, அவன் சொல்லுவான். வாடா. கூப்பிட்ட அப்போ ஓகே. இன்னொன்று உடம்புல எவ்வளோ காத்து வச்சிருக்கான். இது வேறையா? கண்ணாடி விட்டதே கண்டுபிடிக்கல, இவன் பின்னாடி விட்டதை கண்டுபிடிச்சிட்டு போறான். என்ன வில்லனோ இவன். பாஸ், வரது பொட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான் பாஸ். அதானே, இன்னும் கம்பி நீட்லேன்னு பார்த்தேன். நீட்டிட்டானா? இதில் என்ன மேட்டுன்னா, அப்போ நானே சீவி குத்து காட்டியிருக்கேன். ஓ, உள்ள மீன் குழம்பு வச்சிருக்கு, போய் சாப்பிடு. கண்டியாண்ணா நான் விசாலாம் ரெடி பண்ணிட்டோம் நம்பி. இந்த பாருங்க பவளக்குடி, ஜெயக்கொடி. பவளக்குடி இவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா தேவராஜ்?
இந்த பாருங்க ஜெயகுடி, இந்த தொழில் இதெல்லாம் சகஜம். எங்க போயிட போறாங்க, அதெல்லாம் போச்சிடலாம். நீ என்ன பண்றீங்கன்னா, நான் என்ன பண்ண நீ சொல்லாத, நான் சொல்றத நீ பண்ணு. நிறுத்து தேவராஜ், எரிச்சலா இருக்கு. மறுபடியும் போடுறேன். என்னடாச்சு? ஆனா ஒண்ணுடா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்டா. நான் எவனையே பார்த்தேன். வரட்டும் வர சொல்லுவான், தொட்டுவான் அவன். துப்பாக்கி டேஞ்சரா துப்பு கொடுக்கு டேஞ்சரானா? துப்பு கொடுக்கறது தான். நம்ம எதிரிங்கிட்ட துப்பாக்கி இருக்கிறதே தப்பு. துப்பாக்கியோட துப்பு கொடுக்கறது மகா தப்பு. வாங்கின எனக்கு தாங்க தெரியாதா? ஒரு திருடன் கிட்ட இருந்து இன்னொரு திருடன் தூக்கிட்டு போயிருக்கான். இதுல தப்பு என்ன, ரைட் என்ன? அடுத்த தடவை ரைட்டா தப்பான்னு சாய்ஸ் கொடுத்தா ரைட்டா முடிவெடு. ரைட்டா? வெடிகுண்டு, துப்பாக்கி, பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம்லாம் மனுஷன் தோத்து போனதோட அடையாளம் பிரதர். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். போலாமா? ஹாய், ரிச்சி எங்க? ஐயோ பேபி பேபி சாரி பேபி சாரி சாரி. ஐயோ சாரி. இருக்கிறவங்களுக்கு இடம் இல்லை. ஷாக் ஆயிட்டியா? எப்படி சர்ப்ரைஸ்? யார் இது? இது அவனோட ஆளு. பார்த்து லாட்ஜ் மாத்தலாமோ? பாரு பேபி, ஹையா சொல்ல. சரி, அது எப்படி கண்டுபிடிச்ச? அதான் அரிசி. இப்போ எனக்கு என்ன, இந்த இடம் ஒன்று தான் இருக்கு. இங்க மிருகம்லாம் வருமா? இப்பதான் காட்டுல தெரியுதா நாட்டுல தெரியுத. ஆனா ஒண்ணு, வாழ்க்கையில ஒரு புலியாவது நேருக்கு நேர் சந்திக்கணும். ஒச்சடி அடிச்சு அதுக்கிட்ட இருந்து ஒட்ட பாலை கறந்தணும். ஹிஸ்டரியில ஐயப்பனுக்கு அப்புறம் என் பேர் வந்துடும். ஐயப்பனா? அது யாரு? யாராவது போட்டிருக்கியா? ஜமீன். எனக்கும் தோணும், ஆனா என்ன பண்றது, முடியாது. அதான் வாய முடியுன்னு காடை கோதாருன்னு போட்டுங்கிறேன். முட்டை வச்சுட்டு ஒரு கேம் ஆடலாமா? ஓகே, சி கேமோட ரூல்ஸ் இதுதான். இந்த பக்கம் ஒரு ஓட்டை போடணும், ஓட்டை போட்டு வாயால ஊதணும், ஊதுனா அதெல்லாம் மறுபக்கம் வெளியில வந்துடும். ஓகேயா? ஆனா முட்டை ஓடக்கூடாது. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன்.
நான் யாரு? ஓகே ரிச்சி, ரிச்சி நீ ட்ரை பண்ணு ரிச்சி. என் ஃபேமிலியில நான் தான் ரெக்கார்ட் ஹோல்டர். எப்படி அட் அ டைம் நான் 30 முட்டை உடைப்பேன் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் யாருமே ரெக்கார்ட் பீட் பண்ணதில்ல. அதான் அரிசி. நீ ட்ரை பண்ண ரிச்சி. ட்ரை பண்றேன். முட்டை விற்கிற வேலைக்கு எங்க ஃபேமிலி எல்லாரும் முட்டையை ஊதியே உடைச்சிருக்காங்க. பாத்துரா, முட்டையை சொன்னடா. நீ ட்ரை பண்ணு. இது மாதிரி ஊதுனா சங்குதான் ஊதணும். மச்சி, இது முட்டை ஓடுங்கடா. ஆமா ஓடு போல. இந்தாங்க இப்போ உங்க டர்ன். தைரியமா பண்ணுங்க வருது சார். ட்ரை பண்ணுங்க. நீங்க கேங் லீடர், நீங்களே ட்ரை பண்ணலனா எப்படி? அரசி ட்ரை பண்ணுங்க பாஸ். நீங்க தான் கொல்லக்கூட்ட பாஸ். இவா இப்ப சீவராலே. அரசி அப்ப நீங்க தோத்தாங்கன்னு ஒத்துக்கணும். இல்லப்பா அரசி. ஐயோ அப்படி இல்ல. ஓகே ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் ட்ரை பண்ணுங்க வருது. தட்ஸ் இட். சம்மோ பிரஷர் போடுங்க வருது. பிரஷர் கம் ஆன் வருது. நீங்க பண்ணலாம் வருது. கம் ஆன் வருது. சம்மோ பிரஷர் போடுங்க. என்னங்க பாஸ் இது கூட பண்ண தெரியல. என்ன இவ்வளவு மட்டுமா பண்றாரு? இதுக்கு நானே பெட்டரா பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் 5ஆம் கிளாஸ்லயே 5 முட்டை உடைச்சிருக்கேன். நீங்க பண்ணலாம் பாஸ். கம் ஆன் பாஸ், நீங்க பண்ணலாம். பிரஷர் கொடுங்க வருது. அரசி பிரஷர் அரசி கேளு அரசி. அரசி. டேய் பேபி, இந்த லூசு பண்ண லோலா இல்ல பேபி, அவன் பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிட போறான்டா. எந்திர பேபி. டேய் நாதாரி பசங்களா, ஹலோ. நாயா இது வேற கேட்கல. சொல்லு. இப்ப கேக்குது. அதாவது அவ நமக்கு தர வேண்டியது 5 லட்சம். சரி. வரது உங்களுக்கு தர வேண்டியது 1 லட்சம். இவங்க நேர்றையும் பேரு வழின்னு அங்கங்க தெரிஞ்சு இங்க வியாபாரத்தை கவனிக்காம விட்டது எல்லாமா சேர்ந்து நமக்கு 8 லட்சம் சுத்தமா தொடச்சிட்டு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப சொல்லு. அது நீ விளங்கல, சத்தமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் வரண்டா. டேய் மச்சி வாயே, கிட்டக்கு போய் பார்ப்போம். சத்தமும் இல்லை, ரத்தமும் இல்லை.